Good afternoon. Today, as the last part of the 2021 UPSC Prelims question paper related to science and technology, we will discuss some questions that deals with the environment and pollution. இந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம 10 கேள்விகள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். First 5 questions that were asked based upon certain organizations and schemes. 2014 இருந்து I think if my memory is correct, UPSC started asking questions from this particular angle, அதாவது organizations and schemes on research, technology, biology, agriculture and even education. இதில் ஒரு appreciable number of questions நமக்கு வந்துட்டே இருக்கு. இந்த particular 2021 question paperல மட்டுமே கிட்டத்தட்ட 5 questions based upon these different schemes have been asked. அந்த 5 கேள்விகளையும் நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணலாம். The next 5 questions we will discuss about pollution and the related chemistry. Chemicals and pollution இது ரெண்டுக்குமே ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது நமக்கு தெரியும். Man is the only animal that fouls its own nest அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி இல்லை பறவையாக இருந்தாலும் சரி தான் வாழ்கிற இடத்தையோ அல்லது கூட்டையோ ரொம்பவும் அதுக்கு வாழ்கிறதுக்கு ஏற்ற விதமாக வைத்து கொள்ளும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தேனீ, எறும்பு போன்ற மிகச்சிறிய உயிரினங்கள் கூட ரொம்பவும் அழகானதாகவும் பாதுகாப்பானதாகவும் தங்களுடைய இருப்பிடத்தை அமைத்து கொள்ளும். இன்னும் ரொம்பவும் குறிப்பாக தங்களுடைய வருங்கால சந்ததிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் அதோடைய இருப்பிடத்தை பாதுகாத்து கொள்ளும். ஆனால் இந்த மேனுங்கிற சோஷியல் அனிமல் மட்டும்தான் தான் வாழ்கிற இடத்தையே வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு இடமாக மாற்றி வைத்திருக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஹென்ரி ராஸ் பெராட் அப்படிங்கிற அமெரிக்கன் பிஸ்னஸ் மேக்னட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹீ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் எலக்ட்ரானிக் டேட்டா சிஸ்டம் அண்ட் பெரோட் சிஸ்டம்ஸ். ஹீ வாஸ் ஆல்சோ த நாமினி ஃபார் அமெரிக்கன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் maybe around 90s. He used to tell that an activist is not the man who says that the river is dirty. He is the one who cleans up the river. ஒரு சமுதாய ஆர்வலர் அல்லது ஒரு செயல் வீரர்னு நம்ம சொல்கிற ஒரு மனிதன் அல்லது ஒரு தனிநபர் சுற்றுப்புறம் லேண்ட், வாட்டர், ஏர் எல்லாமே பொல்யூட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டே இல்லைன்னா ப்ரொக்ளைம் பண்ணிகிட்டே இருக்கிற, அறிவித்து கொண்டே இருக்கிற ஒரு மனிதனாக இருக்க முடியாது. எவன் ஒருவன் அதை க்ளீன் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறானோ அவன் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு சமுதாய ஆர்வலராக செயல் வீரனாக இருக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உண்மையான விஷயம். We know that the environment is polluted because of many pollutants. அதற்கு கெமிக்கல்ஸ் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த பொல்யூஷனில் இருந்து நம்ம எப்படி வெளியில் வருது, எப்படி இந்த என்விரான்மெண்ட்டை பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை நம்ம நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் இந்த என்விரான்மெண்ட் வாழ தகுந்த ஒரு இடமாக மாற முடியும். வித் திஸ் இன்ட்ரடக்ஷன் I will move into today's discussion about environment and pollution. Under the main head of environment, we are going to discuss 5 topics, namely R2 Code of Practices, Carbon Footprint, Newyork Declaration on Forests, Tree Cities of the World, and Climate Smart Agriculture. அதுக்கப்புறம் the remaining part we will discuss about pollution. இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பரில் கெமிக்கல்ஸ், பொல்யூட்டன்ஸ் இதோட அடிப்படையிலேயே இந்த 5 கேள்விகளும் அமைந்திருந்தது. இது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகம்தான். இந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷனுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குது. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு பி அப்சர்வ்ட் இஸ் இது எல்லாமே அந்த ஒரு வருடத்திற்குள்ளாக ஏதோ ஒரு வகையில் நியூஸில் வந்திருக்கக்கூடிய பொல்யூட்டன்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் தான். அந்த நியூஸையும் அது ரிலேட்டடான ஒரு சில டாபிக்ஸையும் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். Group 2 ரிசல்ட்ஸ் கூட வந்துடுச்சு. Congratulations to all those who have cleared the prelims and getting ready for mains.
அண்ட் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் இஸ் ஆல்சோ வெரி நியர். இந்த எல்லா ப்ரிப்பரேஷன்ஸ்க்கும் கூட இந்த கேள்விகளின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். The first question is, R2 Code of Practices constitute a tool available for promoting the adoption of which of the following? R2 அப்படிங்கிறது வந்து ஒரு அழகான ரெப்ரசன்டேஷன். அடையார் ஆனந்த பவன் 2A இருக்கிறதுனால அது A2B அப்படிங்கிற பேரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த கோடும் ரெஸ்பான்சிபிள் ரீசைக்ளிங் இதோடைய ஒரு அப்ரிவியேஷனாக தான் இந்த R2 அப்படிங்கிற ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அமைஞ்சிருக்கு. அதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், ரீசைக்ளிங் அலோன் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ரெஸ்பான்சிபிள் ரீசைக்ளிங், நம்ம ரீசைக்கிள் பண்ணி அந்த ப்ராடக்ட் என்ன ஆகுது, ஏதோ ஒன்று நம்ம இடத்துல இருந்து அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல், ரீசைக்கிள் பண்ணி வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அது ஏதாவது ஹார்ம்ஃபுல்லாக இருக்குதா அதையும் அனலைஸ் பண்ணி ஒரு ரெஸ்பான்சிபிளான ரீசைக்ளிங்கை எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு டூல் தான் இது. ஸோ தி ஆன்சர் இஸ் என்விரான்மெண்டலி ரெஸ்பான்சிபிள் ப்ராக்டிசஸ் இன் தி எலக்ட்ரானிக்ஸ் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி. எலக்ட்ரானிக்ஸ் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரியில் ஏற்படுத்தப்பட வேண்டிய என்விரான்மெண்டலி ரெஸ்பான்சிபிள் ப்ராக்டிசஸ் இதுதான் இந்த R2 கோட் ஆஃப் ப்ராக்டிசஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ இந்த R2 கோட் ஆஃப் ப்ராக்டிசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் அபவுட் எலக்ட்ரானிக் வேஸ்ட். எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி இல்லை ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி ஃப்ளரிஷ் ஆகி ப்ளூம் ஆகி பெரிய அளவில் வந்துட்டு இருந்த காலகட்டத்தில் திஸ் எலக்ட்ரானிக்ஸ் ரீசைக்ளிங் அண்ட் ஐடி அசட் டிஸ்பொசிஷன், ஐடிஏடின்னு சொல்லுவோம், ஐடி அசட் டிஸ்பொசிஷன், இந்த 2 இண்டஸ்ட்ரீஸும் ரொம்பவே சஃபர் ஆச்சு. பிகாஸ் வேஸ்ட், எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வேஸ்ட் இஸ் அமங் த மோஸ்ட் டேஞ்சரஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வேஸ்ட். ஏன்னா இதில் ஹெவி மெட்டல்ஸ் அண்ட் அதர் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்குது. இண்டியன்ஸ் ஆர் நோன் ஃபார் டூயிங் திங்ஸ் இன் அ ஷார்ட்கட் வே. மோஸ்ட் இண்டியன்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய வேஸ்ட்டை இன்ஃபார்மலி தே சோல்ட் டு சம் பீப்புள் unaware of what they are going to do with that. வேஸ்ட்டை யாரோ ஒரு நபர்கிட்ட இல்லை ஒரு செக்டார் கிட்ட கொடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டு தான் ரெக்கார்ட்ஸ் வச்சுருவாங்க. பட் ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ஸ் இஸ், அந்த வேஸ்ட் இட் பிகம்ஸ் அ த்ரெட் டு ஹியூமன் இன்க்ளூடிங் சில்ட்ரன்ஸ் லைஃப்ஸ். ஏன்னா இந்த வேஸ்ட்டில் ஹெவி மெட்டல்ஸ் அண்ட் அதர் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த ஹெவி மெட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப குறைவான அளவில் தான் இருக்கும், ட்ரேஸ் அமௌண்ட்ஸ் தான் இருக்கும். அப்போ இந்த வேஸ்ட்டில் இந்த ட்ரேஸ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ப்ரெஷியஸ் மெட்டல் இருக்கும்போது ஆர் ஹெவி மெட்டல் இருக்கும்போது அதிலிருந்து அந்த ஹெவி மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் அந்த வேஸ்ட்டை ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டோ எந்த விதமான ப்ரொட்டெக்ஷனோ இல்லாமல் அதை டிஸ்போஸ் பண்ணுறாங்க. தட் பிகம்ஸ் அ த்ரெட் டு என்விரான்மெண்ட், ஹெல்த், சேஃப்டி அண்ட் ஈவன் டு லைஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இந்த வேஸ்ட் டிஸ்போசலில் இருந்தது, இன்னும் இருக்குது. இதில் ஒரு சிலர் வந்து மற்ற குட்ஸ் ஷிப்மெண்ட் ஆகும்போது இதை ஒழிச்சு வச்சு ஷிப்மெண்ட் பண்ணிடுறாங்க. அது பலருடைய கை மாறி, அவங்களுக்கு தெரியாமலே பலருடைய கை மாறி கடைசியில் எங்கேயோ ஒரு இடத்துல போய், இட் மேபி ஈவன் ஓவர்சீஸ், அங்கே போய் அதை ஓவர்சீஸ் கிரேவியார்ட்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு ஏதோ ஒரு நபர் கையில் போய் அது பாஸ் ஆகிற எல்லாருக்குமே டேஞ்சரஸ் இஷ்யூவாக மாறிட்டுருக்கு. இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காகவே சில ரூல்ஸ் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹசார்டஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹேண்ட்லிங் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2003, அப்புறம் கைட்லைன்ஸ் ஃபார் என்விரான்மெண்டலி சவுண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வேஸ்ட் 2008 அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹேண்ட்லிங் ரூல்ஸ் 2011. இது 2012 மேலேருந்து ஆக்டிவ் ஆச்சு. இந்த 3 மெயின் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸும் நமக்கு இருக்குது. அடிஷ்னலாக இந்த 2016 வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் which became active from 2017 அக்டோபர், ஏற்கனவே இருந்த இந்த 2011 ரூல்ஸோட சில அடிஷ்னல் பாயிண்ட்ஸையும் ஆட் பண்ணியிருக்கு. இன்னும் இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை எஃபெக்டிவாக பண்ணக்கூடிய சில பாயிண்ட்ஸையும் ஏற்படுத்தியிருக்கு.
இந்த ஸ்கெடியூல் 1 அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டுக்கு கீழே கிட்டத்தட்ட 21 ப்ராடக்ட்ஸை இந்த ரூல் படி போட்டிருக்காங்க. கூடவே எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் இஇஇ அப்படின்னு சொல்கிற EEE அப்படின்னு சொல்கிற இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ், கன்சியூமபிள்ஸ், பாகங்கள், ஸ்பேர் பார்ட்ஸ், உதிரிகள் எல்லாமே இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு கீழே வரும். அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கு கீழே வரக்கூடிய இந்த எல்லா வேஸ்ட்டும் ப்ராப்பராக ரீசைக்கிள் பண்ணப்படுதா, டிஸ்போஸ் பண்ணப்படுதா அப்படிங்கிறதுல ஒரு வாட்ச் இருந்துகிட்டே இருக்கும். இப்போது இந்த 2016 ரூல்ஸ் இட் ஹாஸ் ஸ்ட்ரெங்தன்ட் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி EPR, எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கு. இதன்படி the producer should ensure to take back end life products. அவங்க செல் பண்ண ப்ராடக்ட் அதோட யூஸ் முடிஞ்சு எண்ட் ஆஃப் லைஃப் அடையும் போது they should take it back so that எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கன்சியூமர் அதை டிஸ்போஸ் பண்ணாமல் அந்த ப்ரொடியூசரே ப்ராப்பரான ரீசைக்ளிங் மெத்தட்ஸ் மூலமாக அதை டிஸ்போஸ் பண்ணுறது. திஸ் இஸ் ஒன் ஆங்கிள். இன்னொன்று ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர்கனைசேஷன் PROs. இந்த எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி EPRனு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக PROs ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. PROங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன் விச் இஸ் ஆத்தரைஸ்ட் ஆர் ஃபினான்ஸ்ட் கலெக்டிவ்லி ஆர் இண்டிவிஜுவலி பை ப்ரொடியூசர்ஸ். அதாவது அந்த ப்ராடக்டை உருவாக்குற ப்ரொடியூசர்ஸே காசு கொடுத்து இந்த PROஸை வச்சுருப்பாங்க. இல்லை குரூப்பாக ஃபினான்ஸ் பண்ணி அதுக்குன்னே சில ஆர்கனைசேஷன் இருப்பாங்க. அண்ட் தே ஆர் ஆத்தரைஸ்ட் டு ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் கலெக்ஷன் அண்ட் சேனலைசேஷன் ஆஃப் வேஸ்ட். தங்களுடைய ஆயுசு முடிந்த அந்த ப்ராடக்ட்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை அதிலிருந்து உருவாகக்கூடிய அந்த வேஸ்ட்டை ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி என்விரான்மெண்ட்டுக்கு எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லாத வகையில் அதை டிஸ்போஸ் பண்ணுறது இந்த PROஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இனி ப்ரொடியூசர்ஸோடைய டார்கெட் என்னென்னா, முதலாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டுடைய ஒவ்வொரு ப்ரொடியூசரும் அவங்களோட ப்ராடக்ட்ஸையோ இல்லை அதோடைய காம்போனன்ட்ஸ், கன்சியூமபிள்ஸ், உதிரி பாகங்கள் எதுலேயுமே என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸ் லைக் lead, mercury, cadmium, hexavalent chromium, polybrominated biphenyls, polybrominated diphenyl ethers, இது எல்லாமே என்விரான்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே இருக்கும்போது ஹெல்த் ஹசார்ட்ஸை உருவாக்குது அப்படிங்கிறது ப்ரூவ்டு ஃபேக்ட். அப்போது இந்த ப்ரொடியூசர்ஸ் ஷுட் பி வெரி கேர்ஃபுல் that these particular chemicals should not go beyond the allowed கான்சன்ட்ரேஷன் வேல்யூ. இவ்வளவு இருக்கலான்னு ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே எந்த வகையிலையும் அந்த கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணாத மாதிரி பார்த்து கொள்ள வேண்டியது ப்ரொடியூசர்ஸுடைய ஒரு கடமை. செகண்ட் திங் இஸ் எவ்ரி ப்ரொடியூசர் ஷுட் ப்ரொவைட் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் ஆன் த கான்ஸ்டிடியூவன்ஸ் ஆஃப் த எக்யூப்மெண்ட். அவங்களுடைய கன்சியூமபிள்ஸ்லேயோ, பார்ட்ஸ்லேயோ, ஸ்பேர்ஸ்லேயோ, காம்போனன்ட்ஸ்லேயோ எந்தெந்த கெமிக்கல்ஸ் ஆர் காம்போனன்ட்ஸ் எவ்வளவு இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இந்த ROHS அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஹசார்டஸ் சப்ஸ்டன்சஸ் இதை பற்றின ஒரு டிக்ளரேஷனையும் அவங்க கண்டிப்பாக கொடுக்கணும், உண்மையாக கொடுக்கணும். இந்த ப்ராடக்ட் யூசர் டாக்குமெண்டேஷன், திஸ் இஸ் செகண்ட் திங். மூணாவது, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் CPCB எந்த ப்ரொடியூசருடைய இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டையும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்டை ஒரு ரேண்டம் சாம்பிளிங்க்கு எடுத்து செக் பண்ணும்போது இட் ஷுட் பி ஆஸ் பர் CPCB கைட்லைன்ஸ். இதை மானிட்டர் பண்ணுறதுக்கும் வெரிஃபை பண்ணுறதுக்கும் இந்த ROHS ஸ்டாண்டர்ட்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஹசார்டஸ் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத இந்த CPCB ரேண்டமாக செக் பண்ணுறதுக்கான செலவையும் இந்த ப்ரொடியூசரே ஏற்றுக்கிட்டு அவங்க செலவுலையே இந்த டெஸ்ட்டை அடிக்கடி பண்ண வைக்கணும். டு ப்ரூவ் தட் தே ஆர் அபைடிங் வித் த ரூல்ஸ்
என்னென்ன நெறிமுறைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதன் அடிப்படையில் தான் அந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த சாம்பிள் அண்ட் டெஸ்டிங்கை சிபிசிபி செய்கிறதுக்கு ப்ரொடியூசர் ஷுட் அலவ். ஒருவேளை அப்படி சிபிசிபி செக் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் ROHS ப்ரொவிஷன்ஸ் கீழே வராமல் வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா, ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற அளவை விட அதிகமான அளவில் இந்த ஹசார்டஸ் சப்ஸ்டன்சஸ் இருந்ததுன்னா, the producer should withdraw or recall the product from the market within a reasonable period. சிபிசிபியோட கைட்லைன்ஸ் படி கண்டிப்பாக இந்த கரெக்ஷனை அவங்க பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் மோட்டிவோட மட்டுமே ப்ரொடியூசர்ஸ் இல்லாமல் என்விரான்மெண்ட்டையும் சொசைட்டியும் பாதிக்காத வகையில் அந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு போகிற முயற்சியில் ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ ஷுட் கிவ் ஹேண்ட் அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் கீழே வருது. திஸ் இஸ் அன் ஆர்டிக்கல் இன் டவுன் டு அர்த் டீலிங் வித் த டிஸ்கார்டட் இ-வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா. இதன்படி இந்தியா இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் இ-வேஸ்ட் ஆஃப்டர் சைனா அண்ட் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது ரிலேட்டடான எந்த கொஸ்டின் கேட்டாலும் இந்த பாயிண்ட்ஸ் நம்ம கோட் பண்ணலாம். பிகாஸ் இட் இஸ் வெரி வேல்யூபிள். பீயிங் அ டெவலப்பிங் கண்ட்ரி, நம்ம ஒரு டெவலப்ட் கண்ட்ரி ஆகிறதுக்கான முயற்சிகளை செய்துட்ருக்கும்போது இது எல்லாமே இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய த்ரெட்ஸ். அண்ட் த மோஸ்ட் பிட்டியஸ்ட் பார்ட் இஸ் இந்த இ-வேஸ்ட்டில் 95% இஸ் ஹேண்டில்டு பை இன்ஃபார்மல் செக்டர். அப்படின்னா ப்ராப்பரான ஒரு டெக்னாலஜி மூலமாக அதை நம்ம ரீசைக்கிள் பண்ணலை, ப்ராப்பராக அதில் இருக்கக்கூடிய ஹசார்டஸ் சப்ஸ்டன்சஸை நம்ம ரிமூவ் பண்ணலைன்னு தான் அர்த்தம். which is a failure on our side. இந்த ஆர்டிக்கிளை முடிக்கும்போது they have mentioned the states have notified a set of hazardous waste laws. தனியாக ஒவ்வொரு மாநிலங்களுக்குமே வேஸ்ட் லாஸ் இருக்குது. and they are also building waste disposal facilities in the last 10 years. However, according to an Auditor General report, they are telling that 75% of state bodies are not implementing these laws. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் பஞ்சம் இல்லை. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல தான் நம்ம ஃபெயில் ஆகிறோம். இந்த இ-வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் ரொம்ப ஒரு பெரிய ஃபெயிலியரை இந்தியா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஆர்டிக்கிளில் இருக்கிற ஒரு சில பாயிண்ட்ஸு தான் ஐ எம் ப்ரெசென்டிங் இன் மை நெக்ஸ்ட் 2-3 ஸ்லைட்ஸ். ரொம்ப அழகாக இதை தொடங்கியிருந்தாங்க. தூங்காமல் 16 மணி நேரம் ஒரு இண்டிவிஜுவல் விழித்திருக்கக்கூடிய டைமில் 58 times on an average he or she is checking the phone. இந்த சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் பாயிண்ட் டெக்னாலஜி பிளேஸ் வைட்டல் ரோல் அப்படிங்கிறத சொன்னாலும், அடுத்த சைடில் நம்ம பார்க்கும்போது இதோடைய இன்க்ரீஸ்ட் யூஸ்னால என்விரான்மெண்ட்டுக்கு நிறைய இல் எஃபெக்ட்ஸ் ஏற்படுது. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 5 இந்தியர்களில் 2 இந்தியர்கள் ஒவ்வொரு வருடமும் they replace their smartphones. அப்போது யூசேஜ் மட்டும் இல்லை, ரீப்ளேஸ்மெண்ட்டும் ரொம்ப தாராளமாகவே நடக்குது. இதனால தான் இந்த கேள்வி வருது, வேர் டஸ் ஆல் தி இ-வேஸ்ட் கோ? இப்படி ஒரு ரொம்பவே அதிகமான அளவில் இ-வேஸ்ட் கிரியேட் ஆகிறது, இட் இஸ் டெஃபினெட்லி எ காஸ் ஆஃப் கன்சர்ன். இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் இ-வேஸ்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஆல் ஐட்டம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் and its parts that have been discarded by its owner as waste without the intent of reuse. மறுபடி யூஸ் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் இல்லாமல் அந்த ஓனர் அதை வேஸ்ட்டாக போட்டுட்டா, டிஸ்கார்ட் பண்ணிட்டா, தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் இ-வேஸ்ட். அப்படி பார்க்கும்போது there are 6 main categories of e-waste. One being cooling and freezing equipment like refrigerators. அடுத்தது televisions and monitors. அப்புறம் laptops, notebooks and tablets. Then we have fluorescent lamps, large and small equipments like washing machines, dryers, dishwashing machines, vacuum cleaners and microwaves. ஒவ்வொரு பர்பஸ்க்கும் நம்ம நிறைய எக்யூப்மெண்ட்ஸை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம், அதை ரொம்பவே யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். அப்படி வரும்போது எல்லாமே நம்ம யூசேஜ் முடிஞ்சோடனே அது இ-வேஸ்ட்டாக தான் மாறுது. தென் ஃபைனலி த வென்டிலேஷன் எக்யூப்மெண்ட் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் GPS, அப்புறம் பாக்கெட் கால்குலேட்டர்ஸ், ரூட்டர்ஸ், பிரிண்டர்ஸ், டெலிஃபோன்ஸ், இது எல்லாமே ஒரு பெரிய பல்க் ஆஃப் இ-வேஸ்ட்டை ஒவ்வொரு நாளும்
நமக்கு கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த வேஸ்ட்டில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வருது, அதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, மோஸ்ட் ப்ராமினென்ட்லி ஹசார்டஸ் சப்ஸ்டன்சஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த லிஸ்ட் தான் இது. லெட், மெர்குரி, பாலிக்ளோரினேட்டட் பைஃபினைல்ஸ் பிசிபிஸ்ன்னு சொல்லுவோம், பாலிப்ரோமினேட்டட் பைஃபினைல்ஸ் பிபிபிஸ், பாலிப்ரோமினேட்டட் பைஃபினைல் ஈத்தர்ஸ் பிபிடிஇஸ், brominated flame retardants BFRs, and valuable substances like iron, steel, copper, aluminum and plastics. அதோட பார்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த எல்லா மெட்டீரியல்ஸுமே பர்டிகுலர் அளவுக்கு மேலே ஆகும்போது இட் இஸ் ஹசார்டஸ். அண்ட் மெயினாக இந்த சப்ஸ்டன்சஸ் தான் வேஸ்ட்டாக வரக்கூடியது. அண்ட் தீஸ் பர்டிகுலர் ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் தே ரிக்வயர் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். அப்படியே நம்ம ஒரு லேண்ட்ஃபில் சைட்டில் கொண்டு டம்ப் பண்ண முடியாது. பிகாஸ் இட் ரிலீசஸ் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் லைக் லெட் ஆன் பர்னிங். எல்லாம் குப்பையை நம்ம கொண்டு போட்டு அதை எரிக்கும் போது லெட், மெர்க்குரி மாதிரிப்பட்ட ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அங்கே இருந்ததுன்னா பேர்ன் ஆகும்போது தே கிரியேட் சர்டன் கேஸஸ் விச் வென் தே என்டர் இன்டு அவர் பாடி, ஹியூமன் பிளட், கிட்னி, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஹெல்த் இம்பேக்ட்ஸை இது கொடுக்க முடியும். ஸோ இட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல். சும்மா கிடக்கிற லேண்ட்ஸில் கொண்டு இந்த வேஸ்ட்டை போடும்போது இந்த கெமிக்கல்ஸ் தே சீப் இன் டு த கிரவுண்ட் வாட்டர். அந்த கிரவுண்ட் வாட்டரை நம்மளும் யூஸ் பண்ணுறோம், அனிமல்ஸும் யூஸ் பண்ணுது. அல்டிமேட்லி சீக்கு போகுது அந்த வேஸ்ட், சீ அனிமல்ஸும் அஃபெக்ட் ஆகுது. ஏன் இதை நம்ம ப்ராப்பராக பண்ணுறதில்ல அப்படின்னா, இந்த வேஸ்ட்டை டீகம்போஸ் பண்ணுறது ஒரு எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். ஒரு சில டெவலப்ட் கண்ட்ரீஸ் மட்டும்தான் இதை அஃபோர்ட் பண்ணி ப்ராப்பராக பண்ணுறாங்க. அதர்வைஸ் திஸ் இஸ் பிகமிங் அ மேஜர் த்ரெட் டு அவர் சொசைட்டி. இப்போ இந்த கோவிட் டைமில் ரொம்பவே நம்ம கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணோம். COVID-19 காஸ்ட் unnecessary short-term investment in technology which leave us at risk with data being stored on a wide range of devices. இந்த கோவிட் டைம்ஸில் ஆன்லைன் மீட்டிங்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ், பர்ச்சேஸ் எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிகிட்டு இருந்ததுனால டிவைசஸோட யூஸ் அதிகமாச்சு. இட் இஸ் அஃப்கோர்ஸ் அ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், பட் ஸ்டில் அப்போ நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லாததுனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வேண்டியிருந்தது. அண்ட் that led to the data being stored on a wide range of devices. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட், இப்போ இந்த பர்ச்சேஸ் ஆஃப் டிவைசஸ் அதிகரிச்சிருக்கும் போது ஆப்வியஸ்லி இதுலேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டும் அதிகரிக்கும். அப்போ இந்த பேண்டமிக்னால் ஏற்பட்டிருக்கிற இந்த ஒரு வேஸ்ட் ப்ராப்ளமை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும், அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு சரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இந்த கான்செப்டை 92% people have agreed. So these are the main materials of e-waste and their disadvantages. இந்த e-waste ப்ராப்ளமை ஓரளவுக்கு எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுடைய எலக்ட்ரானிக் டிவைசஸை we should efficiently use. சும்மா அதை மாற்றிட்டே இருக்காமல் ரெகுலராக மெயின்டைன் பண்ணி அப்பப்போ டைம்லி சர்வீஸ் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸோடைய ஆவரேஜ் லைஃப்பை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். தென் we can choose multi-purpose device. ஒரே டிவைஸை நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான டிவைஸ் நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸோடைய லைஃப்பை நம்ம ப்ராப்பராக ப்ரொடெக்டிவாக அந்த டிவைஸை வச்சு க்ளீனாக வச்சு ஓவர் சார்ஜிங்கெல்லாம் அவாய்ட் பண்ணி இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் மூலமாக எலக்ட்ரானிக் டிவைசஸோட லைஃப்பை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அனதர் சொல்யூஷன் கேன் பி கிவன் பை த ப்ரொடியூசர்ஸ் த்ரூ கண்டிஷனல் செல்லிங். அதாவது எல்லா டெக்னாலஜி கம்பெனிஸுமே அவங்களோட ஓல்டு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் புதுசு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனல் செல்லிங்கை கொண்டு வந்தால் ஒரே இடத்துல வேஸ்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக இருக்கும். மெனி கம்பெனிஸ் ஆர் டூயிங். தென் ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் அண்ட் கம்பெனிஸ் ஷுட் ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ். ஓல்டு எலக்ட்ரானிக் டிவைசஸை கொடுத்தா ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறது. இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கையும் நம்ம அப்சர்வ் பண்ணியிருப்போம்.
then tech companies and sellers should collaborate with e-waste disposing companies for their proper disposal. Then they should adopt smart ways to recycle. எல்லா e-wasteையும் கலெக்ட் பண்ணி அவங்க அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணாமல் இருந்தாலும் there is no use. So they should outsource these e-waste properly to e-waste disposal companies. அப்புறம் கவர்மெண்ட் லாஸும் இதில் இன்டர்வீன் பண்ணணும். எந்தெந்த கம்பெனிஸ் ப்ராப்பராக இந்த இ-வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்களோ, ரீசைக்ளிங் ஆஃப் இ-வேஸ்ட்டை ரீசனபிளி கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரிப்பட்ட மேனேஜ்மெண்ட் மெஷர்ஸ் கேன் பி டேக்கன் டு அவாய்ட் ஆர் டு மினிமைஸ் இ-வேஸ்ட் ப்ராப்ளம். இப்போது R2 certification. What connection does it has with e-waste management? It is responsible recycling certification. ஒரு கம்பெனி இந்த R2 certification வாங்கியிருந்ததுன்னா then it is understood that this particular company is fully reliant on R2 standards. R2 code of practices அப்படிங்கிறது ஒரு set of activities that needs to be done by an electronics company related to recycling. அந்த கம்பெனி ரெஸ்பான்சிபிள் ரீசைக்ளிங் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராக்டிசஸையும் எடுத்ததுன்னா that company will be given R2 certification and it is an R2 certified company. இந்த மாதிரிப்பட்ட R2 certified companies will be benefited by achieving higher profit margins and additional market share. இந்த R2 certified company அது இந்த சர்டிஃபிகேஷனை வாங்கினதோடு நிறுத்தி கொள்ளாமல் இட் ஷுட் கிவ் த சேம் அஷூரன்ஸ் அபவுட் ஈச் ஆஃப் இட்ஸ் ஃபோக்கஸ் மெட்டீரியல். அதாவது அதோடைய ப்ராடக்ட் டவுன் ஸ்ட்ரீம் வெண்டர்ஸ் கிட்ட போகுது, அங்கேருந்தும் வரக்கூடிய அந்த இ-வேஸ்ட் த்ரூ அவுட் த ரீசைக்ளிங் செயின் அதோடைய ஃபைனல் டிஸ்போசிஷன் வரைக்கும் எல்லாம் ப்ராப்பராக நடக்குதா அப்படிங்கிறதையும் இந்த R2 certified company should manage. This is about R2 code of practices and R2 certification. Now we'll move on to the next question or the next topic, common carbon metric. This is supported by UNEP. எதுக்காக இந்த ஸ்கீம்? And the answer is assessing the carbon footprint of building operations around the world. இதில் பார்த்தா 3 ஆப்ஷன்ஸ் கார்பன் ஃபுட்பிரிண்ட் பற்றி தான் இருக்குது. ஸோ இட் ஷுட் பி கனெக்டட் வித் கார்பன் ஃபுட்பிரிண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும். பட் ஸ்பெசிஃபிக்கலி வேர்ல்ட் லெவலில் பில்டிங் ஆப்ரேஷன்ஸில் எவ்வளவு கார்பன் ஃபுட்பிரிண்ட் இருக்குது அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் அண்ட் தட் இஸ் சப்போர்ட்டட் பை UNEP இஸ் காமன் கார்பன் மெட்ரிக். இப்போ கார்பன் ஃபுட்பிரிண்ட்னா என்ன, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்தால் தான் இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்க முடியும். I really like this pictorial representation of carbon footprint very much. So carbon footprint அப்படின்னா என்னென்னா amount of carbon dioxide emissions that is associated with the activities of ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு சர்வீஸ், ஒரு இடம் அல்லது ஒரு ப்ராடக்ட், ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் இருந்து எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகுது அதோடைய ஒரு அமௌண்ட் ஆர் அதோடைய ஒரு மெஷர் தான் இந்த கார்பன் ஃபுட்பிரிண்ட். இதில் சில ஆக்டிவிட்டீஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஃபாசில் ஃபியூவல் பர்னிங், லேண்ட் கிளியரன்ஸ், ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சப்ஷன், சில குட்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது, ரோட் போடும்போது, பில்டிங்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், வுட் மெட்டீரியல்ஸ் பேர்ன் பண்ணும்போது, இது எல்லாத்துலேயுமே நமக்கு டைரெக்டாக கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகும். இதோடைய மெஷர் தான் கார்பன் ஃபுட்பிரிண்ட். சில நேரங்களில் மற்ற க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் லைக் மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு ஆர் குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ், இதையும் இந்த கார்பன் ஃபுட்பிரிண்ட் கான்செப்ட் இன்க்ளூட் பண்ணும். நமக்கு இந்த ஜெனரல் ஃபேக்ட் தெரியும், ஒவ்வொரு வருடமும் there is a 2 degree centigrade ரைஸ் இன் குளோபல் டெம்பரேச்சர். அப்போது இதை குறைக்கிறதுக்கு தான் எல்லா நாடுகளும் போராடிட்டுருக்கு. அண்ட் தே டெல் தட் இப்போது இண்டிவிஜுவல் கார்பன் ஃபுட்பிரிண்ட்டாக இருக்கக்கூடிய 16 டன்ஸை நம்ம 2 டன்ஸுங்கிற லெவலுக்கு குறைச்சிட்டோன்னா அட்லீஸ்ட் பை 2050 இந்த ரைஸ் இன் குளோபல் டெம்பரேச்சரை நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது ஒரு கால்குலேட்டட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனால் தட் இஸ் நாட் தட் ஈஸி. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இதுக்கான முயற்சியை செய்யணும்.
நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன ஆக்ஷன்ஸில் கூட இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வரக்கூடிய ஆக்டிவிட்டீஸை நம்ம மினிமைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஓவராலாக இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை நம்ம குறைக்க முடியும். தேர்பை இன்க்ரீஸ் இன் குளோபல் டெம்பரேச்சரையும் நம்ம ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வர முடியும். வாட் இஸ் காமன் கார்பன் மெட்ரிக்? வேர்ல்ட் லெவலில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சேர்ந்து த்ரூ இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ஒரு பில்டிங்கோடைய கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூனிவர்சல் மெத்தட் ஒன்று டெவலப் பண்ணாங்க. அண்ட் தேட் இஸ் காமன் கார்பன் மெட்ரிக். திஸ் இஸ் சப்போர்ட்டட் பை யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். இதன் மூலமாக உலகம் முழுவதில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸில் கன்சிஸ்டண்ட்டாக அப்பப்போ இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை மெஷர் பண்ணுவாங்க, அசஸ் பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க, என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணுமோ அதை செய்வாங்க. So this tool provides a way to establish a baseline, measure, report and verify energy savings. And buildings-ல இருந்து எமிட் ஆகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை இதன் மூலமாக நம்ம குறைக்க முடியும் throughout the world in a consistent and comparable way. Then about Newyork Declaration on Forests. இந்த particular declaration பற்றி 5 statements are given and we have been asked which are correct. All the 5 are correct ங்கிற ஆப்ஷனே இல்லை. and based upon the options பார்த்தோன்னா at least 1 or 2 statements are wrong. இதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். This New York Declaration on Forest was first endorsed at the United Nations Climate Summit in 2014. அப்புறம் this endorses a global timeline to end the loss of forests. ஃபாரஸ்டுடைய அழிவை தடுக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு குளோபல் டைம்லைன் இது. அண்ட் லீகலி பைண்டிங் இன்டர்நேஷ்னல் டிக்ளரேஷன். திஸ் இஸ் த தேர்ட் பாயிண்ட். அப்புறம் திஸ் இஸ் என்டாஸ்ட் பை கவர்மெண்ட்ஸ், big companies and indigenous communities. And finally, India was one of the signatories at its inception. இதுதான் இந்த 5 ஸ்டேட்மெண்ட்ஸும். நியூயார்க் டிக்ளரேஷன் ஆன் ஃபாரஸ்ட் is sparked by UN Secretary General's Climate Summit in September 2014. It is a political declaration that brings together governments, companies and civil society actors, including indigenous peoples organization. இதோடைய ஒரு common aim, making the loss of natural forests to half by 2020. 2014ல ஏற்படுத்தப்பட்ட டிக்ளரேஷன் இது. 2014ல எவ்வளவு லாஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபாரஸ்ட் இருந்துட்டு இருந்ததோ அது அப்படியே 2020ல பாதி ஆகிடணும். அந்த அளவுக்கு நம்ம லாஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபாரஸ்ட்டை குறைக்கணும். இன்னும் ஒரு 10 வருடம் தாண்டி 2030ல கம்ப்ளீட்டாக அதை லாஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்டே இல்லாத மாதிரி நம்ம பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் இந்த நியூயார்க் டிக்ளரேஷன் ஆன் ஃபாரஸ்ட். 2014ல ஏற்படுத்தப்பட்ட இது ஏன் மறுபடியும் 2021ல பேசப்படுதுன்னா இட் எண்டட் பை 2020. ஸோ அந்த டைமில் இது பற்றின மீடியா நியூஸ் கொஞ்சம் வந்ததுனால இது நம்ம யூபிஎஸ்சி கேள்வியில் இருக்குது. திஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அபவுட் இட்ஸ் எக்ஸ்பிளனேஷன் கிவன் இன் த ரெஸ்பெக்டிவ் வெப்சைட். அவங்க நியூயார்க் டிக்ளரேஷன் ஆன் ஃபாரஸ்டோடைய டெஃபினிஷனாக இல்லை எக்ஸ்பிளனேஷனாக அவங்களுடைய வெப்சைட்டில் போட்டிருக்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இது. அதோடைய எக்ஸ்பிளனேஷனில் ஒன் மோர் பாயிண்ட் இருக்குது. இட் ஆல்சோ கால்ஸ் ஃபார் restoring an area of forests and croplands that is larger than India. இந்தியாவை விட பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்ஸையும் கிராப்லேண்ட்ஸையும் ரெஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பையும் இந்த நியூயார்க் டிக்ளரேஷன் ஆன் ஃபாரஸ்ட் கொடுக்குது. இதை நம்ம செஞ்சோன்னா கார்பன் பொல்யூஷனை 4.5லேருந்து 8.8 பில்லியன் டன்ஸ் வரைக்கும் நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. Then this declaration has been endorsed by dozens of governments, 30க்கும் மேல world's biggest companies and more than 50 influential civil society and indigenous organizations. இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் பார்த்தா நம்ம கொஸ்டினில் இருந்த 5 ஸ்டேட்மெண்ட்ஸில் 3 ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. அண்ட் இந்த நியூயார்க் டிக்ளரேஷன் ஆன் ஃபாரஸ்ட்டை சப்போர்ட் பண்ண கண்ட்ரீஸ் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் சில கான்க்ரீட் ஆக்ஷன்ஸையும் பார்ட்னர்ஷிப்ஸையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. தோஸ் பீயிங் கமாடிட்டி ட்ரேடர்ஸ் டீஃபாரஸ்டேஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கான
பப்ளிக் பாலிசிஸுக்கான அழைப்பை கொடுக்கறது. தென் இண்டிஜினியஸ் பீப்புள் ஒரு பிளெட்ஜ் எடுத்துக்கிறது டு ப்ரொடெக்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ஹெக்டேர்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட். அங்கே இருக்கிற மக்கள் காடு அழியாமல் பார்த்துக்கிறது. தட் இஸ் செகண்ட் திங். தென் நியூ கமிட்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஃபாரஸ்ட் கண்ட்ரி கவர்மெண்ட்ஸ். எந்தெந்த நாடுகளில் இந்த காடு வளம் இருக்குதோ அந்த கவர்மெண்ட்ஸ் வந்து ஒரு புது கமிட்மெண்ட் கொடுக்கணும் டு ரெடியூஸ் டிஃபாரஸ்டேஷன் ஆர் டு ரெஸ்டோர் டீக்ரேடட் லேண்ட்ஸ். ஏற்கனவே அப்படி அழிந்த காடுகளை கூட ரெஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்கணும். தென் நியூ பைலேட்ரல் அண்ட் மல்டிலேட்ரல் ப்ரோக்ராம்ஸ் டு பே கண்ட்ரீஸ் ஃபார் ரெடியூஸ்ட் டீஃபாரஸ்டேஷன். அந்த 2014 அவங்க ஏற்படுத்தினதுலேருந்து 2020 வரைக்கும் டீஃபாரஸ்டேஷன் ஏற்படாமல் கண்ட்ரீஸ் தங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக வி ஹாவ் டு பே தம் அப்படிங்கிற மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் ஏற்படுத்தணும். Then the fifth one is new procurement policies for several of the largest forest commodity importer governments. Forest products import பண்ணுற கவர்மெண்ட்ஸ்க்கு பர்டிகுலரான procurement policies கொடுக்கணும், thereby preventing the destruction of forests. This is an article from Indian Express, 2021 article, which tells that forest declaration, India reads fine print, chooses to stay away. G20 countries la India, Argentina, Mexico, Saudi Arabia and South Africa. In the 5 countries, they did not sign the declaration. This news is not about New York Forest Declaration, but the Glasgow Leaders Declaration on Forests. This declaration is initiated by UK to halt deforestation and land degradation by 2030. இந்த பர்டிகுலர் டிக்ளரேஷனில் இந்தியா டிட் நாட் சைன். சிமிலர்லி அந்த நியூயார்க் டிக்ளரேஷன்லேயும் இந்தியா டிட் நாட் டேக் பார்ட். இப்போது இது எம்பவர் கம்யூனிட்டிஸ் டு ரெஸ்டோர் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு டவுன் டு எர்த் ஆர்டிக்கல். இது படி லோ இன்கம் கண்ட்ரீஸில் க்ரூஷியல் ஃபாரஸ்ட் ரெஸ்டோரேஷன் ஏரியாஸ் 12% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷனுடைய ஹோமாக இருக்குது. So if we restore forests, this will have an impact on carbon sequestration projects and local livelihoods. இந்த ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாரஸ்ட் ரெஸ்டோரேஷனுக்கு இந்தியா இஸ் a very good example. Here local communities are empowered. குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா இந்த மாதிரி ஒர்க் வந்து ஒரு கன்சிடரபிள் லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. அதர் ஃபாரஸ்ட் ரிச் ஸ்டேட்ஸ் லைக் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிஷா, இங்கேயும் வந்து significant proportion of the population depend on forest produce. ஆனால் இந்த population they followed a community rights program over forests over the past 2 years. ஸோ இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபாரஸ்ட் ரெஸ்டரேஷன் ஒர்க்கில் இந்தியா ஹஸ் செட் அன் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி. ஆனால் லெஸ் தென் 3% ஆஃப் பொட்டன்ஷியல் ஏரியாஸ் தான் இதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. பட் திஸ் ஹேஸ் டு பி டன் த்ரூ அவுட் த கண்ட்ரி. இதே மாதிரி Brazil, Indonesia and several parts of Africa also should follow this forest restoration work. அந்த ஆர்டிக்கிள்லேருந்து இந்த பேஜ் ஏன் நான் போட்டிருக்கிறேன்னா, here they have mentioned about the New York Declaration on Forests. இதை வந்து ஒரு கோட்டாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரிப்பட்ட ஸ்கீம்ஸ் ஏற்கனவே இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் த கொஸ்டின் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா இதிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. NYDF இஸ் அ வாலண்டரி அண்ட் நான் பைண்டிங் இன்டர்நேஷ்னல் டிக்ளரேஷன். நமக்கு ஆப்ஷனில் வந்து லீகல் பைண்டிங் டிக்ளரேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ தேட் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ ராங். அதர் பாயிண்ட்ஸ் ஆர் லிட்ரலி மென்ஷன்ட் இன் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். இந்த பேஜில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஸ்டடி மூலமாக நம்ம ரெஸ்டரேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் பண்ணும்போது சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும். சில பிளான்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அந்த ஸ்பீஷீஸை நம்ம கொண்டு ஒரு இடத்துல பிளான் பண்ணால் உடனே வராது. அப்போ அந்த ட்ரீஸை நம்ம முதல்ல பிளான் பண்ணக்கூடாது. டிரான்சிஷனல் ஸ்பீஷஸ், அதாவது எந்தெந்த ட்ரீஸ் வந்து நம்ம எங்கே வச்சாலும் உடனே வளருமோ அந்த ட்ரீஸை நம்ம ஃபஸ்ட்டு வைக்கணும். முதல்ல ஒரு ஈகோசிஸ்டம் அங்கே நம்ம உருவாக்கணும் அந்த பிளான்ஸ் வச்சு. அப்புறமா சென்சிட்டிவ் ஸ்பீஷஸை பிளான் பண்ணணும். இப்படி ப்ராப்பரான பிளானிங் இல்லாமல் ரீஃபாரஸ்டேஷன் பண்ணியும் யூஸ் இல்லை. So that is what they are explaining in this particular article.
ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 1, 2 and 4 ஆர் கரெக்ட். லீகலி பைண்டிங் இன்டர்நேஷ்னல் டிக்ளரேஷன் இல்லை, அண்ட் இந்தியா வாஸ் நாட் ஒன் ஆஃப் த சிக்னட்டரிஸ் அட் இட்ஸ் இன்செப்ஷன். இங்கே we have two statements about the tree city of the world. 2020ல Hyderabad was recognized as tree city, and that was done by UNCDF, அதாவது United Nations Capital Development Fund and the Arbor Day Foundation அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. And the second one is Hyderabad was selected for the recognition for a year following its commitment to grow and maintain urban forests. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயும் எது கரெக்டு? Tree Cities of the World is actually a program of Food and Agricultural Organization, FAO of the United Nations, and the Arbor Day Foundation. Inga Arbor Day Foundation is there, but the other one is UNCDF. So first statement is not true. ஆனால் second statement is correct. ஏன்னா ஒரு வருடம் முழுவதும் எந்த சிட்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த அர்பன் ஃபாரஸ்ட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குதோ அந்த சிட்டிக்கு தான் இந்த ட்ரீ சிட்டி ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு கிரெடிட் கொடுக்கப்படும். இந்த கேள்விக்கான பதில்னு பார்க்கும்போது 1 இஸ் நாட் கரெக்ட், பட் 2 இஸ் கரெக்ட். இப்போ ட்ரீ சிட்டிஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் கீழே 21 கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய 139 சிட்டிஸ் ட்ரீ சிட்டிஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு ஆஸ் பர் 2021. இந்தியாவில் 2 சிட்டிஸ் 2020ல் ஹைதராபாத் அண்ட் 2021ல் மும்பை recognized as tree city of the world. This question is about climate smart agriculture. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, which are correct. ஆக்சுவலி ஆன்சர்னு பார்த்தோன்னா all the 3 are correct. ஸோ இந்த 3ஐயுமே நம்ம கான்செப்டாகவே படிச்சுக்கலாம். Climate smart village approach in India is a part of a project that is led by CCAFS, அதாவது climate change agriculture and food security. இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் ப்ரோக்ராமுடைய ஒரு பார்ட் தான் இந்த climate smart village. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஆஃப் CCAFS இஸ் கேரிட் அவுட் அண்டர் CGIAR. CGIARங்கிறது கன்சல்டேட்டிவ் குரூப் ஆன் இன்டர்நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது. Then the third statement is the International Crops Research Institute for the Semi-Arid Tropics, ICRISAT. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ரிசர்ச் சென்டர் இஸ் ஒன் ஆஃப் CGIAR's ரிசர்ச் சென்டர்ஸ். 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட்னால 3ஐயும் கான்செப்டாகவே நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் அன் ஆன்சர் டு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிள் டவுன் டு அர்த்தில் வந்தது ஐ எம் ஷேரிங் வித் யூ. 3 பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஆஸ் த மெயின் பாயிண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர். 1 is sustainably increasing agricultural production, then adapting to climate change, and third one is reducing emissions. இந்த 3 தான் key points of climate smart agriculture. ஒரு பிளானட்டோடைய ஃபியூச்சர் சேலஞ்சை அட்ரஸ் பண்ணுறதுல அக்ரிகல்ச்சர் வில் பிளே அ க்ரூஷியல் ரோல். கிளைமேட் சேஞ்ச் ஏற்பட்டதுன்னா அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறதுல அக்ரிகல்ச்சர் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ தட் சொசைட்டி வில் பி பெனிஃபிட்டட் எக்கனாமிக்கலி அண்ட் இன் என்விரான்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ. கிளைமேட் சேஞ்சு நம்ம சொல்லும்போது திடீர்னு எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸை நம்ம சந்திக்கிறோம். மழையே இல்லாமல் ட்ராட்டாக இருக்கலாம், மழை அதிகமாகி ஃப்ளட்ஸ் உருவாகலாம், இல்லை ஸ்டார்ம்ஸ் உருவாகலாம். இந்த மாதிரிப்பட்ட கிளைமேட் சேஞ்ச் ஏற்படும் போது அக்ரிகல்ச்சருக்கு இது எப்போவுமே ஒரு பெரிய த்ரெட்டாகவும் சேலஞ்சிங் இஷ்யூவாகவும் தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். அப்போது இந்த ஒரு கிளைமேட் சேஞ்ச்னால் ஏற்படக்கூடிய சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ணி முன்னேறி போகிறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் தேட் ஈஸி. பட் ஹவவர்
இந்த climate smart agricultureங்கிறது இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்குது. And it broadly works on 3 parameters as we saw in the previous slide. Sustainably increasing agricultural productivity and farmers' incomes. அது ஒரு பாயிண்ட். Adapting to climate changeங்கிறது ரெண்டாவது parameter. And the third one is reducing greenhouse gas emissions, GHG. இப்போது ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டையும் சேர்த்தே நம்ம பார்க்கலாம். climate smart agricultureன்னு சொல்லும்போது கீயே வந்து அடாப்டேஷன் தான். ஒரு climate சேஞ்ச் ஏற்பட்டதுன்னா நம்ம உடனேயே அதுக்கு சூட்டபிளான ஒரு ஃபுட் சிஸ்டமுக்கோ இல்லை ஒரு மெத்தடாலஜிக்கோ நம்ம மாறிடணும். அது ஒரு அடாப்டேஷன் டெக்னிக். இந்த கான்செப்டை வந்து நம்ம சொசைட்டிக்கிட்ட தான் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அதாவது இந்த climate smart agricultureங்கிறது கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபுட் இன்செக்யூரான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ், இல்லைன்னா ரொம்பவே climate சேஞ்ச்னால் பாதிக்கப்படக்கூடிய கம்யூனிட்டிஸ், அந்த டைமில் எதுக்கு அவங்க அடாப்ட் ஆனால் அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குமோ அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கம்பல்ஷனுக்குள்ளே தள்ளப்படுறாங்க. ஆனால் அப்படி அவங்க செய்கிற சேஞ்சஸ் பலனை அதிகரிக்குது, ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. கொடுக்கப்படுற அந்த ஃபர்டிலைசர் அண்ட் வாட்டர் எந்த அளவில் இருக்குதோ அதோடைய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகி நல்ல பலனையும் கொடுக்குது. வேறையும் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த climate சேஞ்சை ஃபைட் பண்ணுறதுக்காக ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுற சில ப்ராக்டிசஸ் பீயிங் இன்டர் கிராப்பிங், மல்டிபிள் கிராப்பிங் அண்ட் கிராப் ரொட்டேஷன். தென் தேர்ட் பாயிண்ட் இஸ் ரெடியூசிங் GHG எமிஷன்ஸ். FAO ரிப்போர்ட் படி ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் கோல்ஸை 2030 நம்ம அச்சீவ் பண்ணணும்னா climate சேஞ்ச் அடாப்ஷனும் இந்த GHG எமிஷன்ஸை லோவர் பண்ணுறதும் கண்டிப்பாக தேவை. நம்ம இரிகேஷனோடைய ஃப்ரீக்குவன்சியை குறைக்கிறதன் மூலமாக, அதாவது அந்த ஃபீல்ட்ஸை கொஞ்சம் பீரியாடிக்கலாக ட்ரெயினாக விடுறதன் மூலமாக மீத்தேன் எமிஷன்ஸ் ஃப்ரம் ஃப்ளட்டட் ரைஸ் ப்ரொடக்ஷனை பாதியாக குறைக்கலாம். ஆக்சுவலாக இந்த மெத்தடை தண்ணியை சேவ் பண்ணுறதுக்கு தான் டெவலப் பண்ணாங்க. பட் தென் இட் பிகேம் அடாப்டிவ் டு climate சேஞ்ச் as well. இன்னொரு மெத்தட் வந்து இன்க்ரீஸிங் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் மில்க் அண்ட் மீட் ப்ரொடக்ஷன். 14.5% லைவ் ஸ்டாக் செக்டர் வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனுக்கு காரணமாக இருக்குது. தட் இஸ் பை ரூமினன்ட் டைஜஷன் மீத்தேன் இஸ் ப்ரொடியூஸ். இந்த லைவ் ஸ்டாக்குடைய டைஜஷனில் மீத்தேன் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ நம்ம அனிமல் அண்ட் ஹர்ட் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மில்க் அண்ட் மீட் உருவாக்குறதுக்கு குறைந்த அளவு அனிமல்ஸ் போதும். அப்படி குறைந்த அளவு அனிமல்ஸ் தேவைப்படும் போது இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸோடைய மீத்தேனுடைய எமிஷனும் குறைக்கப்படுது. அப்படிங்கிறது இன்னொரு மெத்தடாலஜி டு ரெடியூஸ் GHG எமிஷன்ஸ். தென் இன்டென்சிவ் ஃபார்மிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனும் அதிகமாகுது. ஸோ நம்ம இந்த இன்டென்சிவ் ஃபார்மிங் சிஸ்டமை ஓரளவுக்கு வேறு மெத்தடாலஜிஸ் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணும்போது GHG எமிஷனை நம்ம குறைக்க முடியும். தென் நம்மளுடைய எக்கனாமிக் பாலிசிஸ்லேயும் நம்ம சேஞ்சஸ் உருவாக்கணும். thereby we can stop spoiling natural resources, வாட்டர் கண்டாமினேஷனை ப்ரிவென்ட் பண்ண முடியும், லேண்ட் டீக்ரடேஷனையும் அவாய்ட் பண்ண முடியும். இனி இருக்கக்கூடிய 5 கேள்விகளும் இட்ஸ் அபவுட் கெமிக்கல்ஸ் அண்ட் பொல்யூட்டன்ஸ். ஏன் காப்பர் ஸ்மெல்டிங் பிளான்ஸ் குறித்து ஒரு ஸ்பெஷல் கன்சர்ன் இருக்குது அப்படின்னு 3 ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. we know ஸ்டெர்லைட் இஷ்யூ வாஸ் அ பிக் இஷ்யூ அண்ட் ஃபார் மெனி இயர்ஸ் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் நடந்தது, திருப்பி ஓப்பன் ஆச்சு. ஸோ நிறைய இஷ்யூஸ் நமக்கு வந்து இந்த காப்பர் இண்டஸ்ட்ரி பற்றி மீடியாவில் வந்துட்டே இருந்தது. ஸோ காப்பர் ஸ்மெல்டிங் பிளான்ஸ் பற்றி இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. they release lethal quantities of carbon monoxide. இன்னொன்று வந்து they can cause the leaching of some heavy metals, particularly the copper slag, and then sulfur dioxide as pollutant. இந்த 3ல் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வாட்டர் பொல்யூஷன் ஃப்ரம் ஸ்மெல்டர் ஆப்ரேஷன்ஸ். இந்த டயக்ராம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா we can remember the pollutants also. இப்போ எந்த ஸ்மெல்டராக இருந்தாலும் சரி, இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற காப்பர், லெட், நிக்கல், சில்வர், ஜிங்க், கோல்டு, கோபால்ட் அண்ட் கேட்மியம், இதிலிருந்து நம்ம அந்த மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஸ்மெல்டர்ஸில்
They are beneficial because they give us the metal, but it can cause water pollution as well as air pollution. இங்கே ஏர் எமிஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது it gives sulfur dioxide and nitrogen dioxide. ஸோ sulfur dioxideம் nitrogen dioxideம் they can cause acid rain. So this is one particular pollutant. இன்னொன்று வேஸ்ட் வாட்டர், இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய வேஸ்ட் வாட்டரை கண்டாமினேட் பண்ணுது. தென் வி ஹாவ் த ஸ்லாக். ஸ்லாக்னா அந்த பர்டிகுலர் ஹெவி மெட்டலோட ஓர்லேருந்து மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த துகள்கள், இதிலிருந்து எப்படியுமே அந்த ஹெவி மெட்டல்ஸ் லீச் ஆகும், அது போடப்படுற இடத்துல இருந்து பொல்யூட் பண்ணும். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது except first one, other two are correct. கார்பன் மோனாக்சைடு காப்பர் ஸ்மெல்டிங் பிளான்ஸ்லேருந்து ஒரு பொல்யூட்டண்ட்டாக வராது, பட் சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் அ பொல்யூட்டன்ட். தென் ஃபர்னஸ் ஆயில், இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஆயில் ரிஃபைனரிஸ். சம் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் இட் டு ஜெனரேட் பவர் அண்ட் இட் காசஸ் சல்ஃபர் எமிஷன்ஸ் இன் டு தி என்விரான்மெண்ட். ஆல் த த்ரீ ஆர் கரெக்ட் regarding this question. In the particular article, ensure ban on pet coke and furnace oil, NGT direct CPCB. இதிலிருந்து அப்படியே அந்த terms have been taken. So according to the plea, the use of pet coke and furnace oil is causing huge emission of sulfur dioxide and other pollutants. National Green Tribunal வந்து CPCB கிட்ட ஸ்டேட்ஸ்லையும் யூனியன் டெரிட்டரிஸ்லையும் இந்த pet coke and furnace oil which are used as fuels in industries பேன் ஆயிருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தே ஆர் பீயிங் ஆஸ்க்ட் டு ஷிஃப்ட் டு கிளீனர் ஆல்டர்னேட்டிவ்ஸ். சில ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வேர் நாட் கம்ப்ளைங் வித் திஸ் சாலிட் கார்பன் கோல் லைக் மெட்டீரியல் விச் ரெசல்ஸ் ஃப்ரம் ஆயில் ரிஃபைனிங் தான் இந்த பெட்ரோலியம் கோக் ஆர் பெட் கோக். இதையும் இந்த ஃபர்னஸ் ஆயிலையும் கம்ப்ளீட்டாக நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியனில் பேன் பண்ணாங்க. மற்ற ஸ்டேட்ஸ்லையும் இந்த ஸ்டெப் எடுக்க சொன்னாங்க. இந்த பெட்கோக்கையும் ஃபர்னஸ் ஆயிலையும் ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் லைக் கால்சைன் பெட்கோக் யூனிட்ஸ், அலுமினியம் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபைனல் ப்ராடக்டில் அது இட் கெட்ஸ் அப்சார்ப்ட் அந்த மாதிரி இருந்ததுனாலும் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. அதர்வைஸ் பெட்கோக் அண்ட் ஃபர்னஸ் ஆயில் ஷுட் நாட் பி யூஸ்ட் பிகாஸ் இட் எமிட்ஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ அந்த ஆப்ஷனில் கொடுத்துருந்த எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது அண்ட் இட் ஹாஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். தென் மேக்னடைட் பார்ட்டிகல்ஸ் suspected to cause neurodegenerative problems are generated as environmental pollutants from which of the following? இங்கே 5 sources of environmental pollutants கொடுத்துருக்காங்க. அதில் மேக்னடைட் பார்ட்டிகல்ஸ் எங்கேருந்து ஜெனரேட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. we have brakes of motor vehicles, engines of motor vehicles, then power plants. இந்த 3 தான் மேக்னடைட் பார்ட்டிகல்ஸோட சோர்ஸ். இன்டோர் பொல்யூஷன், மைக்ரோவேவ் ஸ்டவ்ஸ் விச் வி யூஸ் இன் ஹோம்ஸ் ஆர் டெலிஃபோன் லைன்ஸில் இந்த மேக்னடைட் பார்ட்டிகல்ஸ் இருக்காது. மேக்னடைட் பார்ட்டிகல்ஸ் ஆர் எ ஃபார்ம் ஆஃப் பார்ட்டிகுலேட் மேட்டர். பொல்யூஷனில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிகுலேட் மேட்டரில் ஒரு டைப் தான் இந்த மேக்னடைட் பார்ட்டிகல்ஸ். யூனிசெஃப் வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க டு டிமாண்ட் அட்டென்ஷன். அந்த 7 பாயிண்ட்ஸையும் நம்ம இதோடைய எக்ஸ்பிளனேஷன் பார்ட்டில் பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க வந்து அடல்ட்ஸை விட நிறைய ஏர் இன்டேக் பண்ணுறாங்க. இம்யூன் சிஸ்டமும் லங்ஸும் டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜில் அவங்க ஏரை இன்ஹேல் பண்ணுற டைமில் இந்த டாக்ஸிக் ஏர் உள்ளே போச்சுன்னா பிரெயின் க்ரோத் ரொம்ப டேமேஜ் ஆகும். தட் இஸ் ஒன் திங். அதுக்கப்புறம் ஏர் பொல்யூஷன் பிரெயினை நிறைய மெக்கானிசம்ஸ் மூலமாக அஃபெக்ட் பண்ணும். அதில் இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்னு சொல்லப்படுற சின்ன துகள்கள் என்ன பண்ணும், பிரெயினுக்குள்ளே டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேரியர் இருக்குது, அதை ஸ்வெல் பண்ண வைக்கும், இல்லை அந்த பேரியரை பிரேக் டவுன் பண்ணும். அப்படி பிரேக் டவுன் பண்ணும்போது நமக்கு டீஜெனரேட்டிவ் மெமரி, மோட்டார் டிஸார்டர்ஸ் இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். தென் அல்ட்ரா ஃபைன் பார்ட்டிகல்ஸ் 2.5 மைக்ரான்ஸை விட சின்ன இந்த துகள்கள் பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளே அப்படியே என்டர் ஆகிடும். அப்போது அது பிரெயினுக்கு அப்படியே ட்ராவல் பண்ணி போயிடும். மேக்னடைட் பார்ட்டிகல்ஸ் நம்ம கேள்வியில் கேட்கப்பட்டிருக்கிற இந்த மேக்னடைட் பார்ட்டிகல்ஸ் நம்ம மூக்கில் இருக்கக்கூடிய ஆல்ஃபேக்டரி நர்வ் மூலமாக பாடிக்குள்ளே போய்
இல்லை கட் மூலமாக இன்டெஸ்டைன்குள்ளே போய் தே கிரியேட் ப்ராப்ளம்ஸ். These magnetite particles are commonly found in outdoor air pollution and it is highly toxic for the brain. Then polycyclic aromatic hydrocarbons இருக்கு, PAH. They are pollutants from burning of fossil fuels and automobile traffic. நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய ஒயிட் மேட்டரை இந்த PAH டேமேஜ் பண்ணும் இல்லை ரெடியூஸ் பண்ணும். இந்த ஒயிட் மேட்டர் தான் நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுக்கும் கம்யூனிகேஷனை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த ப்ராப்ளம் ஏற்பட்டதுன்னா லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஏர் பொல்யூஷன் இஸ் டைரக்ட்லி லிங்க் டு லோவர்ட் ஐக்யூ அண்ட் மெமரி. ஸ்கூல் சில்ட்ரனுடைய ஸ்டடியிங் கெப்பாசிட்டி ஆர் லேர்னிங் கெப்பாசிட்டியை கூட இந்த ஏர் பொல்யூஷன் குறைக்குது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ லிங்க்டு வித் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அண்ட் அட்டென்ஷன் டிஸார்டர்ஸ். ஏர் பொல்யூஷன் இவ்வளோ பெரிய த்ரெட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு வார்னிங்காக யூனிசெஃப் கொடுத்துருக்குறாங்க. ப்ரெக்னன்சியில் பொல்யூட்டன்ஸை இன்ஹேல் பண்ணால் இட் கேன் பெனிட்ரேட் இன் டு த பிளாசண்டா அண்ட் அஃபெக்ட் த டெவலப்பிங் பிரெயின் ஆஃப் த ஃபீட்டஸ். உருவாகிட்டு இருக்கிற குழந்தையோட பிரெயினை கூட அதை அஃபெக்ட் பண்ணும். பர்த்தில் கூட ப்ராப்ளம்ஸ் வரலாம். தென் சில்ட்ரன் க்ரோயிங் அப் இன் அர்பன் ஸ்லம்ஸ், நகரப்புற ஸ்லம்ஸில் இருக்கக்கூடிய சில்ட்ரன் தே ஆர் வேர்ஸ்ட் அஃபெக்டட். ஏன்னா ஏர் பொல்யூஷனுக்கு கூடவே க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ப்ராப்ளமும் சேர்றதுனால இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Then about triclosan. Triclosan is considered harmful when exposed to high levels for a long time. இந்த ட்ரைக்ளோசனோடைய டிஸ்அட்வான்டேஜை கொடுத்துட்டாங்க. எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அண்ட் ட்ரைக்ளோசன் இஸ் அ குளோரினேட்டட் அரோமேட்டிக் காம்பவுண்ட். இதோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்தோம்னா ஃபங்க்ஷனல் குரூப் ஒரு ஃபீனால் குரூப் இருக்குது, அதாவது ஒரு பென்சின் ரிங் OH ஒரு ஃபீனால் குரூப் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஈத்தர் இருக்குது, O linkage. இதோடைய IUPAC நேம் வந்து 5-chloro-2,2,4-dichlorophenoxyphenol. இது நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் இதோட ஃபங்க்ஷன் இருக்குது. இட் ஷோஸ் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆன்டிமைக்ரோபியல் கெமிக்கல் ட்ரைக்ளோசன் இன் சோப்ஸ் கேன் காஸ் நியூரோடாக்சிக் எஃபெக்ட்ஸ். இது ஒரு ஸ்டடி விச் கேம் இன் த நியூஸ் பேப்பர். இதுபடி நம்ம IIT ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் they revealed that triclosan can cause neurotoxic effects even at amounts 500 times lower than approved limit. இது எதுலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லைக் சோப், டூத்பேஸ்ட் அண்ட் டியோட்ரன்ஸ். எதுக்காகனா இது ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட்டாக இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அஃபெக்ட் பண்ணி அது கெட்டு போகாமல் ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ட்ரைக்ளோசன் யூஸ் பண்ணுறாங்க. பட் அப்ரூவ்ட் லிமிட்டை விட 500 டைம்ஸ் லோவராக இருந்தால் கூட நியூரோடாக்சிக் எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த ஸ்டடியில் they have done in zebrafish embryos. zebrafish embryosல it not only affected the genes and enzymes involved in neurotransmission but it can also damage the neurons. நரம்பு செல்களை அழிக்கக்கூடிய ஒரு மோசமான ஹெல்த் ஹசார்டு உள்ள ஒரு கெமிக்கலாக இந்த ட்ரைக்ளோசான் இருக்குது. அதனால இட் இஸ் அ வெரி பிக் ரிஸ்க். டெய்லி பேசிஸில் நம்ம இதை யூஸ் பண்ணோன்னா இட் வில் பிகம் அ வெரி பிக் ரிஸ்க் அப்படின்னு இந்த ரிசர்ச் சொல்லுது. அண்ட் தி ஸ்டடி சஜஸ்ட் காஷன் டு யூஸ் திஸ் ட்ரைக்ளோசன் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இந்தியாவில் இட் ஷுட் பி பேண்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொன்னாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வி வந்திருக்கு. அண்ட் தி ஆன்சர் இஸ் அஃப்கோர்ஸ் டாய்லெட்டரிஸ். இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆப்ஷனில் ஒன்லி டாய்லெட்டரிஸ் contain triclosan. And the last question for today is about bisphenol A, BPA. This is a cause of concern. எந்த டைப் ஆஃப் பிளாஸ்டிக்கில் இதை யூஸ் பண்ணுறோம்? பிஸ்ஃபினால் A 2,2,4,4-dihydroxydiphenyl propane. 99.9% of the BPA produced is used as an intermediate in the production of polycarbonate and epoxy resins, flame retardants and other specialty products. அப்போ எங்கள் ஆப்ஷனில் நம்ம பார்க்கும்போது இட் இஸ் பாலிகார்பனேட். இதுதான் இதோடைய ஆன்சர். இப்போது இந்த ஒரு ஆர்டிக்கிளோட we will end today. Traces of banned bisphenol A found in baby bottles. ஃபீடிங் பாட்டிலில் பேபி சக் பண்ணி குடிக்கக்கூடிய அந்த கப்ஸில் யூஸ் பண்ணுற அந்த பிளாஸ்டிக்கில் இந்த பிஸ்ஃபினால் இருக்கிறதுனால they have found that
இட் மிமிக்ஸ் அ ஹார்மோன். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இது மிமிக் பண்ணி கேன்சரை உருவாக்குது. அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்லையும் சில ப்ராப்ளம்ஸை உருவாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால தே ஹவ் ஆல்ரெடி பேண்ட் திஸ் பர்டிகுலர் கெமிக்கல். Bureau of Indian Standard Regulations படி BPA should not be used in bottles and sippy cups for babies because there is a chance that it leaches into the baby foods. ஸோ ரொம்பவே வந்து இதை ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிபிஏ எக்ஸ்போஷர் மூலமாக ஹார்ட் டிசீசஸ், லிவர் டாக்ஸிசிட்டி அண்ட் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் கூட ஏற்படுது. 2015 இது டேஞ்சரஸ்ன்னு கண்டுபிடிச்சப்பவே த மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஹேட் டோல்ட் தட் இந்த ஃபீடிங் பாட்டில் அண்ட் ஆக்சசரிஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் வந்து இட் ஷுட் பி IS 10910 ஆர் பாலிஈத்தர் சல்ஃபோன் ஆர் எனி அதர் ஒலிஃபின் பேஸ்ட் பாலிமர் ஒன்லி. இந்த பிபிஏ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஸ்டடியில் கூட they have found that this BPA is present in the feeding bottles and it is dangerous to the babies, so this should be strictly monitored அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. I will end my session today with this statement. If it can't be reduced, reused, repaired, rebuilt, refurbished, refinished, resold or recycled, then it should be restricted, redesigned or removed from the production. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் இட்ஸ் வெரி சிம்பிள். எந்த ஒரு பொருளை நம்மால் ரீசைக்கிள் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு ப்ராசஸ் மூலமாகவோ ரீயூஸ் பண்ணவோ இல்லை டீகம்போஸ் பண்ணவோ முடியலன்னா அந்த பொருளை நம்ம தடை செய்யணும், இல்லை ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை கம்ப்ளீட்டாக அதை ரிமூவ் பண்ணிடணும். இன்றைக்கி பொல்யூஷனுடைய முக்கியமான காரணமும் அதுதான். கெமிக்கல்ஸ் ரொம்ப வைட்டலாக மாறிட்டுருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற மெடிசின்ஸே கெமிக்கல்ஸ் தான். அப்போது கெமிக்கல்ஸ் வைட்டலாக இருக்கும்போது ஒரு பேசிக் ரிசர்ச் கண்டிப்பாக சைட் பை சைடாக இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டே இருக்கணும். அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் நமக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை உடனே நம்ம இன்னொரு கெமிக்கல் மூலமாக இல்லை இன்னொரு ப்ராப்ளம் தராத ஒரு சப்ஸ்டன்ஸ் மூலமாக அதை ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த ரிசர்ச் கண்டிப்பாக நடக்கணும், நடந்துட்டுருக்கு. ஆனால் இன்னும் சீக்கிரமாக அந்த எல்லா பொல்யூட்டன்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணுற அளவில் ரொம்ப எஃபெக்டிவாக அந்த ரிசர்ச் நடக்கணும். அப்ளிகேஷன் ஓரியன்டாக சொசைட்டியில் மார்க்கெட்டில் காமன் மேனும் யூஸ் பண்ணுற அளவில் அது வரணும். அப்போ தான் கெமிக்கல்ஸ் யூசேஜ் இருந்தாலும் அது என்விரான்மெண்ட்டை பாதிக்காத வகையில் நம்ம அதை கொண்டு போக முடியும். வித் திஸ் தாட் ஐ வில் end my session today. I will meet you with the 2022 UPSC Prelims question paper discussion in my next session. Till then, stay healthy and keep learning. Thank you.